மகாபாரத போரில் வெற்றி பெற நரபலியாக பார்பரிக்கை கிருஷ்ணர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? பார்பரிக் பீமனுக்கும் ராட்சச குலத்தை சேர்ந்த ஹிடிம்பிக்கும் பிறந்த மகனான கடோத்கஜனின் மகனாவான். பீமனுக்கு பேரன். பார்பரிக் பிறக்கும் பொழுது சிங்கம் போன்ற சுருள் மொழியுடன் பிறந்ததால் அவனுக்கு பார்பரிக் என பெயரிட்டனர். முந்தைய பிறவியில் பார்பரிக் ஒரு யக்ஷனாக இருந்தான். ஒரு சபையில் அவனை அறியாமல் கடவுள்களை அவமதித்தான். இதனால் கோபமடைந்த பிரம்மர் அவனை போரின் தொடக்கத்தில் சுமை நீக்கும் நோக்கத்திற்காக விஷ்ணுவின் கையால் உன் உடல் அழிவை பெறும் என சபித்தார். இதனால் மன வருத்தம் கொண்ட அவன் விஷ்ணுவிடம், என் பிறப்பு என் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றும்படி இருக்க வேண்டும், எனது மரணம் எல்லோரும் என்னை புகழும்படி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். பொதுவாக போரில் வெற்றி பெறுவதற்காக போருக்கு முன் ஒரு சிறந்த வீரரை பலி கொடுக்க வேண்டும். மகாபாரத போரில் பாண்டவர் அணி வெற்றி பெறுவதற்காக அந்த வீரரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கிருஷ்ணரிடம் கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணர் அனைவரிடமும் மகாபாரத போரில் இரண்டு அணியின் பலமும் பலவீனமும் பற்றி கூறி பின்னர் போரை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் என கேட்டார். எல்லோரும் நாட்கள் கணக்கிலேயே கூறினர். ஆனால் பார்பரிக் மட்டும்தான் 1 நிமிடம் எனக்கு போதும் என்று கூறி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினான். அவன் பதிலால் வியப்படைந்த கிருஷ்ணர் அது எப்படி சாத்தியமாகும் என அவனிடமே மீண்டும் கேள்வி கேட்டார். அப்பொழுது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட 3 அம்புகளின் ரகசியத்தை பற்றி கூறினான். அந்த அம்புகளை கொண்டு 1 நிமிடத்தில் மகாபாரத போரை முடித்து விடுவதாக பார்பரிக் கூறினான். பார்பரிக் சிவனின் தீவிர பக்தனாவான். கடுமையான தவத்தை மேற்கொண்டு சிவனிடம் இருந்து சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றான். அவ்வரம் என்னவென்றால் மந்திர சக்தி அடங்கிய 3 அம்புகள் ஆகும். தான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதல் அம்பு குறிவைக்கும். 2வது அம்பு குறித்த இலக்கை காப்பாற்ற நினைத்தால் அது அந்த இலக்கை குறியிலிருந்து அழித்துவிடும். 3ஆம் அம்பை பயன்படுத்தும் பொழுது குறியிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டுக்குள் வந்துவிடும். பார்பரிக்கின் இந்த சக்தியை அறிந்த கிருஷ்ணர் தனது தந்திரத்தை காட்ட முடிவு செய்தார். கிருஷ்ணர் துறவி போல் வேடமிட்டு பார்பரிக் வரும்பொழுது அவனை சந்தித்து, உனது சக்திகளை எனக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டார். அவனும் நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, இந்த ஆலமரத்தின் இலைகளை நீ ஒரே அம்பில் வீழ்த்த வேண்டும் என்றார். முதல் அம்பை எடுத்து பார்பரிக் எல்லா இலைகளையும் குறிவைக்க நினைத்து கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்தான். அப்பொழுது அவன் அறியாமல் கிருஷ்ணர் ஒரு இலையை பறித்து தன் காலுக்கு அடியில் ஒளித்து வைத்துக் கொண்டார். இலைகளை குறிவைக்க முதல் அம்பை பார்பரிக் எய்த பொழுது அந்த மரத்தின் கடைசி இலையை குறிவைக்க அது இருந்த இடமான கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி சென்றது. இதை பார்த்து வியந்த கிருஷ்ணர் தன் பாதத்தை தூக்கினார். உடனே அந்த இலையின் மீதும் குறிவைக்கப்பட்டது. அதன் பின் 3ஆம் அம்பை எய்தவுடன் அனைத்து இலைகளையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் போடப்பட்டது. பார்பரிக் 1 நிமிடத்திற்குள் போரை முடிக்க முடியும் என்று கூறியதை இப்பொழுது கிருஷ்ணர் ஒத்துக்கொண்டார். இந்த வரத்தின் நிபந்தனையின்படி பலவீனமானவர்கள் பக்கமே பார்பரிக் போரிட வேண்டும். குருஷேத்திர போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போட போவதாக கிருஷ்ணர் பார்பரிக்காவிடம் கேட்டார். அதற்கு கண்டிப்பாக பாண்டவர் அணியில் இருந்துதான் போரிடப் போவதாக தெரிவித்தான். இதற்கு காரணம் அவர்களே கௌரவர்களை விட பலவீனமானவர்கள். ஆனால் பாண்டவர்களுடன் பார்பரிக்கா சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணி வலுவடையும் என கிருஷ்ணர் கூறினார். இதனால் பார்பரிக் குழப்பமடைந்தான். இந்த வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அணியை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும். இதனால் மனித பொது நலனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்கு காரணம் தான் இருக்கும் அணி மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக மாறிவிடும். இதனால் அவனால் தன் சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அதனால் போர் நடக்கையில் 2 அணிக்கும் மாறி மாறி போய் சண்டையிட வேண்டி வரும். இதனால் 2 அணியின் படைகளும் அழிந்துவிடும். கடைசியில் அவன் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருப்பான். தான் ஒருவன் மட்டுமே போரில் உயிருடன் இருப்பதால் எந்த அணிக்கும் வெற்றி கிடைக்கப் போவதில்லை. இதனால் போரில் பங்கேற்க வேண்டாம் என கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார். மகாபாரத போரில் அனைத்து வீரர்களையும் தனது ஒரே அம்பில் அழிக்கும் சக்தி பெற்றவன் பார்பரிக். எனவே கிருஷ்ணர் அவனை பலியிடுவதுதான் வெற்றிக்கு வழி என்றார். கிருஷ்ணரின் ஆசையை ஏற்றுக்கொண்ட பார்பரிக் தன் தலையை துண்டித்துக் கொண்டான். இறப்பதற்கு முன்பு கிருஷ்ணரிடம் இருந்து ஒரு வரத்தை பெற்றான். அதாவது மகாபாரத போரை தன் கண்களால் பார்க்க வேண்டும். இந்த வரத்தை கிருஷ்ணரும் அவனுக்கு அளித்தார். அவனின் தலையை மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்று போட்டான் பீமன். இதனால் மகாபாரத போர் முழுவதையும் பார்பரிக்காவால் காண முடிந்தது.
யுத்தம் முடிந்த பின்னர் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் மகாபாரத போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என்று வாதிட்டனர். அதற்கு அமைதியான சாட்சியாக இருந்த பார்பாரிக்காவிடம் கேட்கும்படி கிருஷ்ணர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதற்கு பார்பாரிக்கா கிருஷ்ணரின் சாதுரியம் மற்றும் ஆலோசனையும் தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று பதிலளித்தான். ஏனெனில் கிருஷ்ணர் விளையாடுவதை அவனால் மட்டுமே காண முடிந்தது.